உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு கால்நடை மருத்துவமனைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், தற்பொழுது காளைகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மருத்துவ பரிசோதனை பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தை பொங்கல் அன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை கால்நடைத்துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் மூலம் அவைகள் அனுமதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதற்கு கால்நடை மருத்துவர் உட்பட 3 பேர் இந்த கால்நடைத்துறை குழுவினர் பங்கேற்று தற்போது நாட்டு மாட்டு இனங்கள் மட்டுமே இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதால் அவற்றை சோதனை செய்து அதன் பிறகு போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவருக்கு அந்த மாட்டிற்கான கொம்பின் 120 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அவை கூர்மையாக இருக்கக்கூடாது, அதற்கான கண் பார்வை, கொம்பிற்கான இடைவெளி போன்ற உடற்தகுதி சோதனை பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாட்டு மாடுகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் இந்த மாட்டின் புகைப்படம், மாட்டின் உரிமையாளர் மற்றும் அதன் உதவியாளரின் ஆதார் கார்டு போன்றவை சரிபார்க்கப்பட்டு இந்த காளைகளுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆன்லைன் பதிவு மாவட்ட நிர்வாகம் சார்பாக நேற்று மதியம் அறிவிக்கப்பட்டதால் இன்று மதியம் 5 மணி முதல் இந்த ஆன்லைன் பரிசோதனை துவங்கும் என அறிவிக்கப்பட்டனர். இதனால் உடனடியாக இன்று காலை முதலே இந்த காளை உரிமையாளர்கள் இந்த கால்நடை மருத்துவமனைகளில் குவிய துவங்கியுள்ளனர். இதனால் காளைகளை பரிசோதனை செய்யும் நேரம் இல்லாத காரணத்தால் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற காளைகளுக்கு அந்த பழைய சான்றிதழை சரிபார்த்து இந்த முறை சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.